தங்கள் நிலங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றாதவர்களுக்கு 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதை கட்ட தவறினால் நிலம் கையகப்படுத்தப்படும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் எச்சரித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. மதுரை மாவட்டத்தில் 3,74,173 ஹெக்டேர் நிலம் உள்ளது. இதில் 49,368 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சீமை கருவேல மரங்கள் உள்ளன. இதுவரை 1,490 ஹெக்டேர் அரசு நிலத்தில் உள்ள சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டுள்ளன என்று வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். தனியார் நிலத்தில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற அறிவுறுத்தி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய வீரராகவராவ், நோட்டீஸில் அளிக்கப்பட்டுள்ள அவகாசத்திற்குள் கருவேல மரங்களை அகற்ற தவறினால் நிர்வாகம் அதை அகற்றி 2 மடங்காக அபராதம் விதிக்கும் என்றார். அதை செலுத்த தவறும் பட்சத்தில் நிலம் கையகப்படுத்தப்படும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் எச்சரித்தார். தற்பொழுது இருக்கிற ஒரு துறைகள் மூலியமாக இருக்கிற அவருடைய பொது நிதியிலிருந்து செலவு பண்ணிட்டு 1,590 ஹெக்டேர் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மிச்ச பிரைவேட் லேண்ட்ஸில் எடுக்கிறதுக்கு அரசு மூலியமாக நம்ம செலவு பண்ண முடியாது. அந்தந்த கன்சர்ன் பர்சன் தான் அது செலவு பண்ணும். ஆனரபிள் ஹைகோர்ட்டினோட உத்தரவில் ஒரு தனியார் இடத்துல அரசு துறை எடுத்துட்டாச்சுன்னா அதுக்கு 2 மடங்கு காஸ்ட் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல எடுக்கிறோன்னா அவருக்கு டபுள் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவருடைய டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டு அது கலெக்ட் பண்ணி ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணிவிடும்.